நாளாக நாம் கொண்டாடப்படும் நாள் எது? ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகின்றோம். இவ்வுலகம் எதனால் ஆனது என தொல்காப்பியர் கூறுகிறார். ஐம்பூதங்கள் ஆகிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம் ஆகிய ஐந்தும் உள்ளடக்கியது உலகம் என தொல்காப்பியர் கூறுகிறார். நிலம், நீர், தீ, வளி, விசும்போடு ஐந்தும் கலந்து மயக்கம் ஆதலில் என்று தொல்காப்பியத்தில் கூறப்பட்டுள்ளது. வாழ்நாளை நீட்டிப்பது எது என்று திருமூலர் கூறுகிறார். திருமூலர் தம் மந்திரத்தில் மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார். காற்றின் சிறப்பை பிற்கால ஔவையார் எவ்வாறு பாடுகிறார்? பிற்கால ஔவையார் தம் குரலில் வாயுதாரணை என்னும் அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் ஔவை குரல் 49 என்று காற்றினை சிறப்பித்துள்ளார். காற்றினை பற்றிய பழமொழிகள் யாவை? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் பழைய மொழி, காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் புதிய மொழி. காற்று வந்ததும் கொடி அசைந்ததா, கொடி அசைந்ததால் காற்று வந்ததா என காற்றை பற்றிய பல பழமொழிகள் உள்ளன. அமில மழை எவ்வாறு உருவாகிறது? அதனால் ஏற்படும் தீமைகள் யாவை? காற்றில் கலந்துவிடும் கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மழை பெய்யும் போது நீரில் கரைந்து விடுவதால் அமில மழை பெய்கிறது. இதனால் மண், நீர், கட்டடங்கள், காடுகள், நீர்வாழ் உயிரினங்கள் ஆகியவை துன்பத்துக்கு உள்ளாகின்றன.